வணக்கம் மக்களே, நான் உங்கள் செய்யார் விக்கி. நம்ம இன்றைக்கி எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டம் சேத்பட் வட்டம் பார்த்தீங்கன்னா எஸ்காட்டேர் என்ற ஒரு கிராமத்துக்கு தான் வந்துருக்கிறோம். இங்கே இருக்கிற விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் ஆலயம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா 2000 வருட பழமையான கோயிலுங்க. இந்த கோயில் திருப்பணிகள் நடந்துட்டு இருக்குது, பாதியிலே நின்றுட்டு இருக்குதுங்க. நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் கேட்டிருந்தார், அதுக்காக இந்த வீடியோ. நம்ம ஊரில் அமைந்துள்ள விசாலாட்சி அம்மன் உடனுரை காசி விஸ்வநாதர் ஆலயம் ஐயா மிகவும் பழமையான ஒரு ஆலயம். 2000 வருடத்திற்கு முற்பட்ட ஒரு சிவாலயம். இன்று அனைத்து அடியார் பெருமக்களால் முயற்சி எடுத்து சாமி வெட்ட வெளியில் இருந்தார் ஒரு காலத்தில். அந்த ஃபோட்டோ நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் பாருங்கள். அப்படி இந்த சாமியை இன்றைக்கி ஊர் மக்கள் அடியார் பெருமக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களால உதவி ஒரு ரூபா கொடுத்து கூட இந்த ஆலயத்தை இந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்திருக்காங்க ஐயா. உங்களால் முடிஞ்ச உதவி கண்டிப்பாக இந்த ஆலய திருப்பணிக்கு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இது ஒரு அடியாருடைய உழைப்பால் இவ்வளோ பெரிய கோயிலாக ஏந்து நின்றுட்டுருக்கு. எங்களால் முடிந்த வரை இவ்வளோ பெரிய ஆலயத்தை நாங்கள் கட்டி முடிச்சிருக்கோம். உங்களுடைய தேவை எங்களுக்கு தேவை, பணமாகவோ இல்லை பொருளாகவோ உங்களால் முடிந்த ஒரு காணிக்கை செய்யுங்க. அது மட்டும் இல்லைங்க ஐயா, கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு அனைத்து அடியார் பெருமக்கள் வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதுதான் சாமியும் ஆசைப்படுகிறார். இவ்வளோ நாளாக சாமி இந்த கோரையிலையும் மழையிலையும் வெயிலையும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஐயா. நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டேன். உங்களால் தான், இந்த அடியார் பெருமக்களால் தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆலயமாக இருக்குது. இன்றைக்கும் உங்களை நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த ஆலய திருப்பணிக்கு உதவிங்க சொல்லிவிட்டு கண்டிப்பாக எல்லா அடியார் பெருமக்களும் இந்த ஆலயத்திற்கு வர வேண்டும் என்பது தான் இந்த அடியாரோடைய ஆசை, இந்த ஊர் பொதுமக்களோட ஆசை. சிவாய நமः.